செடிகளை நட்டு வைத்தாள். சரி, அதே மாதிரி அவ எல்லா செடியும் நட்டு வச்சாங்க. சரி, இங்க இருக்கிற இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. தந்தார், 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 நட்டார், நட்டார், வைத்தார், வைத்தார், வளர்ந்தது, வளர்ந்தது. இந்த சொற்கள் எதை குறிக்குது? காலம். என்ன காலம் குறிக்குது? முடிஞ்சு. என்ன காலத்தை குறிக்குது? அந்த நிகழ்வு வந்து முடிஞ்சுச்சுன்னா அது வந்து இறந்த காலம். சொல்லுங்க. அவற்றை கவனமாக பாதுகாத்தால் செடிகள் பூத்து குலுங்கின. குலுங்கின என்ன காலம்? இறந்த காலம் முடிஞ்சு. சரியா? ரோஜா மலர்கள் சிவப்பு, ஜல சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் போன்ற வண்ணங்களில் பூத்தி இருந்தது. பூத்து முடிஞ்சு. இப்ப என்ன காலம்? ஜதை கண்ட மாலா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சரியா? ஓகே. மாலா அவளது தோட்டத்து பூக்களை விற்க திட்டமிட்டாள். முடிச்சா இல்லையா? யோசிச்சா நம்ம வித்துடலாம், போடலாம். சரியா? திட்டமிட்டா வந்து இறந்த காலம். பலரும் அவளிடம் பூக்களை வாங்கி சென்றனர். மாலா பூக்களை விற்று கிடைக்கும் பணத்தை வங்கியில் சேமித்தாள். மாலாவின் திறமையை கண்டு அனைவரும் அவளை பாராட்டினார்கள். சரி, டீச்சர் வந்து உங்களுக்கு ஒரு சொல்ல கட்டுற சென்றனர் இருக்கு இல்லையா? வாங்கி சென்றனர். வாங்கிட்டு போயிட்டாங்க, சென்றுட்டாங்க. சரியா? சென்றனர் அந்த வார்த்தை எப்படி நீ எதிர்பார்த்து சொல்றீங்க? செல்வார்கள். இனிமேல் தான் போறாங்க, செல்வார்கள். சரியா? அதே சொல்லி நிகழ்காலம். நிகழ்காலம் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்லுவீங்க? சென்று கொண்டிருக்கின்றன. கவனிங்க. காலங்கள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரியா? நடந்து முடிந்த செயலை குறிப்பிடுவது இறந்த காலம். இறந்துனா அவங்க இறந்த போனப்ப முடிஞ்சு, அதானே? அதே மாதிரி காலம் முடிச்சு, இறந்துச்சுன்னா முடிஞ்சு. சாப்பிட்டான், தூங்கினான், நடந்தான், அப்பெல்லாம் முடிச்சு. சரியா? சரி, அடுத்த பிறகு நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கும் செயலை குறிப்பிடுவது சாப்பிடுகிறான். சாப்பிட்டு இருக்கான், அதான் நிகழ்காலம் நடந்துட்டு இருக்கு. வணங்குதா? வணங்குதா? எதிர்காலம் பாருங்க. நடக்க போகும் செயலை குறிப்பிடுவது சாப்பிடுவான். எதிர்காலம்னா நடக்க போகுது, நடக்கல. நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம். சரியா? அடுத்த வாரம் பரீட்சை எழுத போறீங்க, எழுதுவீர்கள். சரியா? மாணவர்கள் பரீட்சை எழுதுவார்கள். வார்கள்னு வரணும். சாப்பிட்டார்கள். வணங்குதா? வணங்குதா? காலங்கள். சரி, அடுத்து பாருங்க. சரி, கவனிங்க. முதல்ல வந்து இறந்த காலம், மற்ற நிகழ்காலம், மற்ற எதிர்காலம். சரியா? சரி, ஒன்றாவது பாருங்க. படிக்கின்றான் இருக்கு. படிக்கின்றான் நிகழ்காலத்துல. எப்படி இறந்த காலத்துல சொல்லுவீங்க? படித்தான். ஓகே, ஒரு ஆள் கை தூக்கி சொல்லுங்க. சரி, எதிர்காலத்துல எப்படி சொன்னா? நாளைக்கு அவன் படிக்க போறான். என்ன எப்படி சொல்லுவீங்க? படிப்பான். இறந்த காலத்துல சென்றான். முடிஞ்சு. நிகழ்காலத்துல என்ன சொல்லுவீங்க? சென்று கொண்டிருக்கிறான். சரியா? அது செல்கிறான். சரியா? கேள்வி கொடுங்க. நாளைக்கு தான் போறேன். என்ன சொல்லுவீங்க? சொல்றேன் கேங்க. சரி, சாப்பிடுகிறான். நீங்க வந்து நீங்க சாப்பிடுறான். முடிச்சு எப்படி சொல்லுவீங்க?
சரியா? அவருக்கு